Hi everyone, good morning. Good morning one and all. Welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸ்ஐ எக்ஸாம் நம்ம அப்கமிங் இயர் நம்ம 2026ல மேல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஓவர்வியூ என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். எக்ஸாம் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 170 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 170 டோட்டல் கொஸ்டின்ஸ்ல வந்து டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ஜிகே அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. இதுல எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் 170 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஹாஃப் ஆஃப் த மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 55 மார்க்ஸ் அஸ் வெல் அஸ் 60ல அதே மாதிரி 30 மார்க்ஸ் ஆகும், ஹாஃப் ஆஃப் த மார்க் ஆகும். ஸோ ரிட்டர்ன் வந்து ஓவராலா 85. ஓகேங்களா? அது போக ஸ்பெஷல் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ஸ், அடுத்து வைவா வந்து 10. ஸோ வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். ஸோ அந்த 170 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 170 கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்து தான். ஒன்னு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அஸ் வெல் அஸ் த ஜெனரல் நாலேஜ். டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து காமன் டு இசிஇ அண்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் அது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதுல நமக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்டா இருந்தாங்களோ என்சிசில பண்ணியிருந்தாலோ இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து 10 மார்க்ஸ். இப்போ இந்த நோட்டிபிகேஷன் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஆனுவல் பிளானர் படி எப்போ வந்திருக்கு அப்படின்னா மே 2026ல நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்மளோட சேனல்லே அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம். பிளே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 36,900ல இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு பிளே ஸ்கேல்ல அவைலபிளா இருக்கு இந்த போஸ்டிங். இப்ப இதுல நமக்கு வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சிலபஸ், அதே மாதிரி சிலபஸ்ல வெயிட்டேஜ் வைஸ் எப்படி நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கறது, இந்த சிலபஸ்ல வேற எதுவும் நமக்கு எப்படி நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அதுல நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி உங்களுக்கு என்னென்ன கைட் பண்ண போறோம் அப்படின்ற ஓவரால் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம். எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் வச்சு இதுல ஆக்சுவலா எலிஜிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா பிசியா இருந்தாலோ எம்பிசி ஸோ டிஎன்சி எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் இதுல நான் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுல நோட்டிபிகேஷன் அஸ் பர் நோட்டிபிகேஷன் ஜென்ரலா இருந்தா 20 to 28 அஸ் வெல் அஸ் 30 years. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஓவராலா ப்ரீவியஸ்ல வந்து இசிஇ அண்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து என்னன்னா ப்ரீவியஸா வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த தடவை என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், ஸோ பிஇ ஸ்டூடெண்ட், பிஇ ஆர் பிடெக் இன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பிஇ ஆர் பிடெக் இன் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் 5 year எம்இ ஆர் எம்டெக் கோர்சஸ் எதுனாலும் பண்ணிருக்கலாம் இந்த அபவ் பிரான்ச்சஸ்ல, இந்த 4 பிரான்ச்சஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அதே மாதிரி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஹைட், செஸ்ட், விஷன் அஸ் வெல் அஸ் உமன் ஹைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவா இதுல நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது. ஏஜ் லிமிட், எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்ப டெக்னிக்கல் சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 யூனிட்ஸ் வந்து பேசிக் யூனிட்ஸா நமக்கு கன்சிடர் பண்றோம். இந்த 6 யூனிட்ஸ் தான் வந்து இது ஆக்சுவலா வந்து 2018ல நடந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிலபஸ்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. ஸோ இதுல யூனிட் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நமக்கு இடிசில கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா செமிகண்டக்டர் டிவைசஸ், டயோட்ஸ், டிரான்சிஸ்டர், ஃபெட், எஸ்சிஆர், டயாக், ட்ரையாக், மாஸ்பெட், ஆம்பிளிஃபையர். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இடிசில பார்ப்போம். யூனிட் 2ல வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் மிஷின்ஸ். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து மிஷின்ஸோடதும் கம்பைன் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதுல வந்திருக்கும். தேர்ட் யூனிட் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர். இதுல ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். அடுத்தது யூனிட் 4ல நெட்வொர்க் அண்ட் ஆண்டனா ப்ரொபகேஷன், நெட்வொர்க்ஸ் ஓரியன்டா அண்ட் ஆண்டனா ஓரியன்டட் எல்லாமே 4th யூனிட்ல.
ஃபிஃப்த் யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பத்தி தான், கம்யூனிகேஷன் அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? சிக்ஸ்த் யூனிட் ஃபுல்லா ப்ரோக்ராமிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது போக ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுல நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்கமிங் இயர்ல அதுக்கு எப்படி பேட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்றது இனிமேல் தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பாக்ஸோட நமக்கு செஷன் வைஸ் ஷெடியூல் என்ன அப்படின்னா 85 செஷன் ஆக்சுவலா பிளான் பண்ணியிருக்கோம். 85 செஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 6 யூனிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஓவராலா டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், அந்த டெஸ்ட் சீரீஸ்லயே நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். டெஸ்ட் சீரீஸ் அஸ் வெல் அஸ் ரிவிஷன், டைம் பாம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ்ல இருந்து ஓவராலா இடிசியோட சிலபஸ் கவரேஜ், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷின்ஸ்ல அதுக்கு என்னென்ன டேஸ்ல நம்ம அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த லெஃப்ட் சைட்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எத்தனை இப்ப இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா ரிவிஷன் அண்ட் டைம் பாம்ஸ். ரிவிஷன்ஸ் அண்ட் டைம் பாம்ஸ் அப்படின்னா ரிவிஷன் அப்படின்றது ஒன் ஸ்பாட் ரிவிஷன், ஓவராலா ஒரு தடவை கோ த்ரூ பண்றது. அதே மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒன் டைம் உங்களுக்கு ஓவரால் ரிவிஷன் கட்டுறது. அதே மாதிரி டைம் பாம்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ற அது எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் செஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். டெஸ்ட் சீரீஸை வந்து இந்த 6 யூனிட்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி 3 லெவல்ஸா பேஸ் பண்ணிருப்போம். எக்ஸாக்ட் லெவல், லெஜெண்டரி லெவல், அஸ் வெல் அஸ் மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ் வெல் அஸ் த ஃபுல் டெஸ்ட்டும் இதுல செப்பரேட்டா ஓவராலா கம்பைன் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டடி ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூல் படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு ஓவராலா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஹோப் வரும், நம்ம பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இதுல நல்லாவே கிடைக்கும். இப்ப அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரியாரிட்டி ஃபோக்கஸ். யூனிட் ப்ரியாரிட்டி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கல்ல 55 மார்க்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்கல் 55 மார்க்ஸ்ல ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கறது அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கு கண்டிப்பா ப்ரியாரிட்டைஸ் கொடுத்துருங்க. 1 to 3 யூனிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ப்ரியாரிட்டைஸ் கொடுத்துருங்க, அதை கண்டிப்பா விட்டுறாதீங்க. அதே மாதிரி லாஸ்ட் யூனிட்டான ப்ரோக்ராமிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். அடுத்து டெய்லி கன்சிஸ்டன்டா 2 செஷன்ஸ் பெர் டே கண்டிப்பா இருக்கும். நம்ம அகாடமிலேயே அதே மாதிரி தான் 2 செஷன்ஸ் பெர் டே. அதே மாதிரி செஷன் 1 மார்னிங்ல இருக்கும், செஷன் 2 ஈவினிங்ல இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே இருக்கிற டாபிக்கை வச்சு நீங்க அப்கமிங் இதை வந்து எப்பயுமே ப்ரீவியஸ் டே என்ன டாபிக் பாக்குறோமோ அதே டாபிக் 1 செகண்ட் ரீகால் பண்ணிட்டு செகண்ட் டே டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜிகே ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 மார்க்ஸ் ஜிகேக்கு இருக்கிறனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 ஹவர் வந்து ஜிகேக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லெவல், தட் மீன்ஸ் எக்ஸாக்ட் லெவல், அதுக்கு அடுத்து கொஞ்சம் டஃப் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி லெஜெண்டரி லெவல், அடுத்து ஃபுல் யூனிட் டெஸ்ட், அடுத்து மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே எந்தெந்த டாபிக்ல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நான் சொன்னது டைம் பவுண்ட் அண்ட் எஃப்ஐஆர் செஷன். ஸோ அது வந்து ஃபார்முலாஸ் வெல் குவிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹைட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட ஹெல்த் ஓரியன்டையும் நீங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெக்னிக்கல் எஸ்ஐக்கு பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேங்க மேம். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஓவராலா ப்ரீவியஸ் இயர்ஸ் வச்சு எப்படி கொஸ்டின் வைஸ் எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதுல வந்து கன்சிஸ்டன்டா 20 மார்க்ஸ், யூனிட் 6ல 20 மார்க்ஸ், அதே மாதிரி யூனிட் 4 and 5ல வந்து 15 மார்க்ஸ். ரொம்ப எல்லாம் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? 110 கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஸோ ஹை ப்ரியாரிட்டி, மீடியம் ப்ரியாரிட்டி அஸ் வெல் அஸ் இதே மாதிரி 60 மார்க்ஸ்ன்றது ஓவரால் ஜிகேல இருக்கக்கூடியது. அதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 30 மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட் வைஸ் ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான். இப்ப நமக்கு டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு கரண்டா வந்து ஏப்ரல்ல தான் இருக்கும். நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து மேல வரப்போகுது. ஸோ மேல நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜூன்ல வந்து நமக்கு அப்ளிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர்ல ரிட்டன் எக்ஸாம் வரும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா இருக்கும். டைம் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு 85 செஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். டெய்லி இப்ப டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு 1.5 ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 2 ஜிகேக்கு செப்பரேட்டா அதுக்கு தனியா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா இந்த வித்தின் திஸ் டியூரேஷன் ஆல்சோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸ் கம்ப்ளீட் மட்டும் கிடையாது, அதை ஒரு
எஃபெக்டிவ் மேனர்ல நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்கை ரீச் பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டைம்லைன் இதுதான் ப்ரிப்பரேஷன் டைம்லைன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஏப்ரல் 2026 தான் நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆகஸ்ட் செப்டம்பர் டு அக்டோபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் இருக்கு. ஸோ ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எஃபெக்ட் பண்ண போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கும் நம்ம அகாடமி எப்பயுமே ரெடியா இருக்கும். நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவா ஃபார் த டெக்னிக்கல் எஸ்ஐ பிரான்ச்காக நம்ம என்ன பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்பாக்ஸ் CFH பேட்ச். இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி அப்படின்றது சைபர், ஐ அப்படின்றது இன்டெலிஜென்ஸ், எஃப்ன்றது ஃபோரன்சிக் அஸ் வெல் அஸ் ஐன்றது ஃபாரன்சிக். இப்ப இந்த பேட்ச் உங்களுக்கு என்ன கவர் பண்ணுது அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸா இருக்கட்டும், நான் சொல்லியிருந்த அந்த யூனிட் வைஸ் ரிவிஷன் அஸ் வெல் அஸ் ஃபார்முலா ரிவிஷன், அதே மாதிரி டைம் பாம்ஸ், எஃப்ஐஆர் செஷன், அதே மாதிரி ஓவராலா எக்ஸாம்ஸ் மார்க் டெஸ்ட், இது எல்லாமே கவர் பண்ணக்கூடியதுதான் நம்ம CIFH பேட்ச். இந்த பேட்ச் நமக்கு ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 750+ செஷன்ஸ் இருக்கு, 15,000+ லைவ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி 1,800+ கூகுள் ரிவ்யூஸ் உங்களுக்கு இருக்கும். 80+ டெஸ்ட் சீரிஸ் அஸ் வெல் அஸ் அஃபோர்டபிள் பிரைசஸ்ல அவைலபிளா இருக்கும். இதுதான் ஓவரால் ஃபீச்சர்ஸா இருக்கு. நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி CIFH பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சீக்கிரமா என்ரோல் பண்ணுங்க, பேட்ச்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரா 80% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ அட்மிஷன் பண்றதுக்கு 9677711366 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உடனே என்ரோல் பண்ணுங்க. நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி உங்களோட SI போஸ்டிங் வாங்கணுன்ற உங்களோட ட்ரீமை ஃபுல் ஃபிளெஜ்டா இது பண்ணுங்க.